பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அந்த வசனத்தின் பிற்பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, இந்த ஒரு வசனத்தை மட்டும், இந்த ஒரு வார்த்தையை மட்டும், சந்நிதிக்கு, தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி. நம்மளுக்கு இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம எதிராக அந்த பழத்தை சாப்பிடுறாங்க 2 பேரும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க செய்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் அவர்களை கூப்பிடுறார். அந்த சத்தம் அவர்களுக்கு கேட்ட உடனே அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய சந்நிதி, அதாவது காட்ஸ் பிரசன்ஸை விட்டு ஓடுறாங்க. ஆண்டவர் இருக்கிற இடத்த விட்டு அவங்க தூரமா ஓடுறாங்க. ஏன் அப்படின்னா, அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு அவங்க தயாரா இல்லை. எப்படி அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கும் என்று சொல்லுவோமானால், நாம் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக இருப்போம். அல்லது இப்படி எடுத்துக்கொள்ளலாம், தேவ சமூகத்தை விட்டு நாம் விலகி ஓடினால் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் வரும். இதே போல வேதத்துல பல உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். கடந்த நாட்களில் கூட நான் சொன்னேன், யோனா கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தர்ஷீஷுக்கு போகும்படி கப்பல் ஏறினானோ. அப்ப யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் அவரை விட்டு விலகி போறாங்களோ, அவருடைய வாழ்க்கையில பாவம் என்ன பண்ணதான் சுற்றி கொள்கிறது என்று பார்க்கிறோம். இதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 14வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அதுல காயின் சொல்றாரு, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நானும் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனா இருப்பேன். அதுல காயினுடைய வாழ்க்கையில ஒரு தவறு ஏற்படுகிறது. தன்னுடைய சொந்த சகோதரனை அவர் கொலை செய்கிறார். கொலை செய்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. அவருடைய வாழ்க்கையில ஒரு பாவம், ஒரு அக்கிரமம் அவருடைய வாழ்க்கையில இருக்கிறது. அப்போ அவர் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, நான் பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பேன். எப்பொழுது நிலையற்று அலைகிறவனா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவருடைய சந்நிதிக்கு விலகி, ஆண்டவருடைய சமூகத்துக்கு விலகி. எப்பெல்லாம் நாம தேவனை விட்டு தூரம் போகிறோமோ, ஜெபத்துல குறைவுபட்டுக்கிறோமோ, அவருடைய உறவுல நாம எப்பெல்லாம் குறைவுபடுகிறோமோ, அப்போ நாம் இந்த உலகத்தில் நிலையற்று அலைகிறவர்களா இருப்போம். அதாவது எப்படின்னா, அன்ஸ்டேபிள்டு பீப்புள், அன்ஸ்டேபிள்டு மைண்ட். நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நிலையா இருக்காது. நம்ம எடுக்கிற டெசிஷன் தவறாக இருக்கும். நம்ம போய் கொண்டிருக்கிற பாதையை குறித்து சரியான ஒரு தெளிவு இருக்காது. நம்முடைய குடும்பத்தை குறித்ததான சரியான ஒரு ஐடியா, புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்காது. நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது வாய்க்காம தான் போகும். காரணம், நாம் தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்திற்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை இந்த மாதிரி பாதையில கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. யார் ஒருத்தர் ஆண்டவருக்கு சமூகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, அவர்களை பாவம் அண்டாது, அவர்களுடைய வாழ்க்கையில பாவம் கிட்டி சேர முடியாது. அப்போ நாம இன்னும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு அதிக நேரம் செலவழிக்கணும், அவரோட உள்ள உறவுல பலப்படணும். அப்படி நாம செய்வோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயம் நாம அவரோட உள்ள உறவுல நல்லா இருப்போம். இன்னும் சொல்ல போனா, நாம் நிலையற்று அலைகிறவர்கள் போல இல்லாமல் நல்ல ஒரு நிலைத்து நிற்க தேவனுடைய சமூகத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்கிற காரியங்கள் வாய்க்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அதனால ஆண்டவருடைய சமூகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அவரை விட்டு விலகி ஓடுகிற, அவரை விட்டு விளக்குகிற காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, விளக்குங்க. இதை தியானிங்க. இந்த நாளும் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.